ஹாய். இந்த உலகத்துல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பெரும்பாலானோர் பார்க்காத விட்ட பல விஷயங்களை இந்த உலகம் இன்றைய காலகட்டத்துல நம்ம முன்னாடி எடுத்துட்டு காமிச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா கோவிட், குவாரண்டைன், எர்த்குவேக், வல்கனோ, சுனாமி, நியூக்ளியர் டிசாஸ்டர், அந்த வரிசையில வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. இன்னைக்கு இருக்கிற பெரும்பாலானோர் இல்ல யாருமே கூட இல்லாம இருக்கலாம், வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 பார்த்து கூட இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப நடக்கிற சின்ன சின்ன போர்கள்லாம் அந்த வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2 வந்தா எப்படி பாதிப்பு இருக்கும்ன்றத நம்ம கண் முன்னாடி காமிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்ப நடந்த இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான போராகட்டும், உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடந்துகிட்டு இருக்க போராகட்டும், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த ஒரு போராகட்டும், இதுல ரொம்ப காமனா பேசப்பட்ட ஹைலைட்டா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா ஹைப்பர்சோனிக். எனக்கு ஒரு கியூரியஸ், ஹைப்பர்சோனிக்னா என்ன, எதனால இது இவ்வளவு ஒரு ஹைலைட், இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. நான் சதீஷ். இன்னைக்கு என்னோட பார்வையில ஹைப்பர்சோனிக் பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு டெஃபினிஷன் தெரிஞ்சுக்கலாம். அதிவேகமான ஆப்ஜெக்ட், அப்படி இல்லைன்னா சவுண்டை விட அதிகமான ஸ்பீட்ல போகக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், பிளஸ் தன்னுடைய டைரக்ஷனை தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எதிர்க்க வர எந்த ஆப்ஜெக்ட் மேலேயும் படாம டார்கெட்டை அடையிறது தான் இந்த ஹைப்பர்சோனிக். சரி, இந்த ஹைப்பர்சோனிக்குடைய ஆப்ஜெக்டினுடைய ஸ்பீடை எப்படி ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னா மேக், அது மூலமா ரெப்ரசென்ட் பண்றாங்க. அது என்ன சவுண்டுடைய ஸ்பீடை விட அதிகமா? யூஸ்வலா சி லெவல்ல ஏர்ல பாத்தீங்கன்னா ஒரு 20 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர்ல சவுண்டுடைய ஸ்பீடுன்றது 343 மில்லி செகண்ட்ஸ். இப்போ இங்க மேக்கை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்டுடைய ஸ்பீடு 686 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 686 டிவைடட் பை 343, அப்போ நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 2. அப்போ அந்த ஆப்ஜெக்ட் போற ஸ்பீடு மேக் 2 ஸ்பீட்ல போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த ஹைப்பர்சோனிக்கு முன்னாடி பின்னாடி எதுவுமே கிடையாதா, டைரக்டா ஹைப்பர்சோனிக் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஹைப்பர்சோனிக்கு முன்னாடி சப்சோனிக், டிரான்சோனிக், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக் இப்படி இருக்கு. சரி, இந்த சப்சோனிக்ன்றது என்ன? லெஸ் தென் மேக் 1ல போறது. டிரான்சோனிக்ன்றது மேக் 1 ஸ்பீட்ல போறது, ஈக்குவல் டு மேக் 1 ஸ்பீட்ல போறது. சூப்பர்சோனிக்ன்றது மேக் 1க்கும் மேக் 5க்கும் இடைப்பட்ட ஸ்பீட்ல போறது. ஹைப்பர்சோனிக்ன்றது கிரேட்டர் தென் மேக் 5. இதுக்கு மேலேயும் பாத்தீங்கன்னா மேக் 5க்கும் மேக் 10க்கும் பிட்வீன்ல போறதும் இருக்கு, அதுவும் நம்ம ஹைப்பர்சோனிக் தான் சொல்லுவோம். அதுக்கு மேல இன்னும் கிரேட்டர் தென் மேக் 20 கூட இருக்கு. சரி, இந்த ஹைப்பர்சோனிக்ல ஒன்லி மிசைல்ஸ் தான் இருக்கா, வேற எதுவுமே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்பேஸுக்கு டிராவல் பண்ற ராக்கெட், ஹியூமன்ஸை எடுத்துன்னு போயிட்டு ஸ்பேஸ்ல விட்டுட்டு திரும்ப எர்த்துக்கு கொண்டு வர ஸ்பேஸ் ஷிப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல போகக்கூடியதுதான். சரி, எதனால இந்த ஹைப்பர்சோனிக் மட்டும் இவ்வளவு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூஸ்வலா போற மிசைல்ஸை விட இது பிலோ லோயரா எர்த்துல இருந்து ரொம்ப லோவர் லெவல்ல டிராவல் பண்றதுனால ரேடாருடைய விசிபிள் பாயிண்ட்ல இது மாற்றது இல்லை. அதனாலதான் இந்த ஹைப்பர்சோனிக்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்பெஷல். எப்படின்னா, நம்ம எர்த்துல இருந்து இந்த ஸ்பேஸ்க்கும் நடுவுல ஒரு ஆல்டிடியூட் லெவல்ஸ் வச்சிருப்போம். அந்த லெவல்ல 20 கிலோமீட்டர்ஸ், எர்த்துல இருந்து அபவுட் 20 கிலோமீட்டர்ஸ் டு 80 கிலோமீட்டர்ஸ் பிட்வீன் கேப்ல இந்த மிசைல்ஸ் எல்லாம் டிராவல் பண்றதுனாலதான் ரேடார்ல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கு காரணம். இது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஹைலைட்டான பாயிண்ட் என்னன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு பஸ் டிராவல் பண்ணி வேகமா போயிட்டு இருக்கு ரொம்ப ஹை ஸ்பீட்ல. அப்ப திடீர்னு எதனா ஒரு ஆப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஒன்னு லெஃப்ட்லயோ இல்ல ரைட்லயோ திருப்பி என்ன பண்ணுவாங்கன்னா டிரைவர் வண்டியை ஸ்டாப் பண்ணுவாரு. அங்க பிரெயினா ஆக்ட் பண்றது யாருன்னா டிரைவர். பட் இந்த மிசைல்ஸ், இந்த ஹைப்பர்சோனிக் ஆப்ஜெக்ட்ஸ்ல அந்த மாதிரி ஸ்பீடா போகும்போது பிளைட்ல இருக்கிற மாதிரி சின்ன சின்ன விங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ்ல இருக்கும். அதுல லைட்டா ஒரு சின்ன சேஞ்சஸ், ஒரு சின்ன டைரக்ஷனை சேஞ்ச் பண்றது மூலமா அந்த ஆப்ஜெக்டோடைய போற டைரக்ஷனே நம்மளால மாற்ற முடியும். இன்னும் கூட உங்களுக்கு அது ஒரு கரெக்டான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு போட், இந்த பாய்மர போட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காத்துல அந்த பாய்மர போட்டு எந்த பக்கமா காத்து போற இதுல பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டோட டைரக்ஷனும் மாறும்ல. அந்த மாதிரி இந்த போற வேகமான ஒரு ஆப்ஜெக்டா ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுக்கறது மூலமா அதனோட டைரக்ஷனே நம்ம மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம அதனுடைய டார்கெட்டையும் நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்தே ஏஐ அல்காரிதம்ஸ் மூலமா கண்ட்ரோல் பண்ணி அதனோட டார்கெட்ஸை நம்ம மாத்தலாம். இதனாலதான் இந்த ஹைப்பர்சோனிக்ன்றது அவ்வளவு ஒரு ஸ்பெஷல். ஸோ நான் இதை தான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கும் இந்த ஹைப்பர்சோனிக்கை பத்தி இந்த விஷயங்கள்லாம்
தெரிஞ்சுக்கிட்டது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தது, நான் சொல்ற விதமும் பிடிச்சிருந்தது, சொல்றது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க அப்படி பண்ணும்பொழுது உண்மையிலேயே எனக்கு ஒரு அப்ரிசியேஷனா இருக்கும், ஒரு சப்போர்ட்டிவாவும் இருக்கும். தேங்க்யூ.